Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல சாஃப்ட்டான கம்பு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்பவும் போல ஒரே மாதிரியே நம்ம இட்லி செய்யாம அடிக்கடி இது போல சிறுதானியங்களை சேர்த்து செஞ்சு பாருங்க. ரொம்பவுமே ஹெல்தியா இருக்கும். அதே சமயம் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க கம்பை வச்சு நல்ல ஒரு சாஃப்ட்டான ஹெல்தியான ஒரு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்பு இட்லி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு மொட்டு கம்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதே கப்பில் வந்து நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல இட்லி சாஃப்டாக வர்றதுக்காக நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது மாவு ஜவ்வரிசி தான். நீங்கள் கண்ணாடி ஜவ்வரிசி வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்ததுன்னா போதும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இப்போ நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ கூடவே நம்ம வந்து உளுந்தையும் ஊற வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு நல்லா உளுந்து எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதையும் அது கூடவே ஊற வச்சிடலாம். எப்போவுமே வந்து அரிசி உளுந்தி தனித்தனியாகவே ஊற வைங்க. குறைவான அளவில் இருந்தாலும் அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம வந்து அரைச்சி செய்யும்போது இட்லி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதையும் நல்லா 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் குறைவான அளவில் தான் ஊற வச்சுருக்கறனால நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைக்க போகிறேன். இப்போ வந்து உளுந்தத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறத விட ஐஸ் க்யூப் மாதிரி சேர்த்துட்டு அரைக்கும்போது மாவு சூடேறாது. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பு அரிசி எல்லாத்தையுமே வந்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 பேட்சாக சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஊற வச்சிங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நல்லா அந்த நைஸாக இருக்கிற ரவா பதத்துக்கு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போதே அதிலே உப்பு போட்டு அரைக்கிறத விட இது போல் அரைச்சி எடுத்து உப்பு சேர்த்து கரைச்சோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கரைச்சி ஊற்ற தேவையில்லை. இதுவே சரியாக இருக்கும். இந்த பதமே புளிச்சு வரும்போது நம்ம அப்படியே இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிச்சு வரட்டும். இது நார்மலாக இருக்கிற அரிசி மாவை விட குறைவான நேரத்துலேயே கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிரும். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ளஃபியாக வந்து நம்மளுக்கு வந்து பொங்கி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது அவ்வளோதான். லைட்டாக ரொம்ப போட்டு கரைக்காதீங்க. லைட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சரியான பதத்தில் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கனால தண்ணியெல்லாம் விட்டு நம்ம கரைக்க தேவையில்ல. கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ எப்பவும் போல் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே இட்லி பிளேட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றிட்டு நம்ம உள்ளே வச்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டுட்டு நல்லா வந்து இட்லி எப்பவும் போல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து அரிசி மாவு மாதிரி வந்து நிறையா நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சீக்கிரமாக புளிச்சிரும். நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் அந்த தேவையான அளவுக்கு மட்டும் மாவு அரைச்சிக்கோங்க. இல்லைனா ரொம்ப புளிப்பாயிரும். அவ்வளோதாங்க. நம்ம இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நல்ல தேங்காய் சட்னி, நல்ல புளிப்பான தக்காளி சாம்பார், தக்காளி சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.